கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மேயர் கூட்டத்தை நாளை நடைபெறும் என்று வைத்துவிட்டு செல்லும் பொழுது உறுப்பினர் சுகாதார குழு தலைவர் குட்டி தட்சிணாமூர்த்தி மேயரை தடுத்ததால் தன்னை தாக்கியதாக கூறி மேயருக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கீழே விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சிவசுப்பிரமணியன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கும்பகோணம் மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டம் இன்று மாலை தொடங்கியது. இந்த கூட்டத்தில் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்ட பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முன்பாக மாமன்ற உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி என்பவர் அந்த தீர்மான குறித்த விவரங்களை காண்பிக்குமாறு கேட்டுள்ளார். இந்த நிலையில் மேயர் இதற்கு நாளை காண்பிக்கப்படும், இந்த கூட்டம் நாளை நடைபெறும் என கூறியபோது மேயர் சரவணன் வெளியே எழுந்து செல்ல முற்பட்ட போது குட்டி தட்சிணாமூர்த்தி அவரை தடுத்ததாக கூறி அந்த பகுதியில் மேயர் திடீரென தவறி கீழே விழுந்ததாகவும் அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அவர் பதறி துடித்தார். என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. உடனடியாக மற்ற கவுன்சிலர்கள் வந்தனர். பின்னர் அறைக்கு சென்று அவர் ஓய்வெடுத்தார். இந்த சம்பவம் தற்போது கும்பகோணம் மாநகராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக கும்பகோணத்திலே மாநகராட்சியின் மாமன்ற தலைவராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மற்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் திமுக மற்றும் இதர கட்சிகளை சேர்ந்தவர்கள். அதிமுக உறுப்பினர்கள் 3 பேர் உள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மேயராக இருப்பது அடிக்கடி கூட்டங்களில் சலசலப்பு ஏற்பட்டு வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று உச்சகட்டமாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது கும்பகோணம் மாநகராட்சியில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் என கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன். என்னாச்சுன்னா என்னாச்சு? இன்னைக்கு சாதாரண மாமன்ற கூட்டம் நடந்து இருந்ததில்ல. இன்னைக்கு மாநில உறுப்பினர் சிறப்பு தீர்மானங்கள் கொடுத்ததை நான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு சில குறிப்பிட்ட